ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. 24 ஹவர்ஸில் உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் 10. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அப்படின்னு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன விஷயம் சொல்லு. அது வந்து உங்களுக்கு நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன். உங்கள் காலை பற்றின மேட்டரை பற்றி தான் பேசணும். உங்களுக்கு பாய்சன் வச்சதுனால உங்கள் கால் இப்படி ஆகிப்போச்சுல்ல, அந்த பாய்சன் வச்சோன்னா நம்ம கண்டுபிடிக்க வேணாம். அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உதவியா? அது சரி, எனக்கு பாய்சன் வச்சு தான் இப்படி ஆனதுன்னு உனக்கு யார் சொன்னது? ஐயோ, அதெல்லாம் மேட்ரா அப்போ? நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நம்ம யார் அவன் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரியும். எக்ஸியோசோடா. என்னது? எக்ஸியோசோடாவா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அது ஒரு ஆளே இல்லை. உங்களுக்கு நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்கிற பிளானை வச்சு அவனை வெளியில் கொண்டு வரலாம். என்ன பிளானு? அதாவது நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து ஆக்ட் பண்ணா அவனை வெளியில் கொண்டு வரலாம். என்ன ஓகேவா? நிறுத்து. ஐயோ வேணாமா? இப்போ சொல்லு. அதாவது நான் உங்கள் காலை குணப்படுத்திட்டேன்னு ஒரு ரூமரை பரப்புவோம். அப்படி பரப்பனா உங்களுக்கு விஷம் வச்சுவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான். அப்படி அவன் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வரும்போது நீங்கள் அவனை கொன்னுருங்க. நீ எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிற, ரைட்? அதே தான். நம்ம 2 பேரும் வெற்றி குறியிட்டுப்போம். கை காமிங்க. இவளை நான் நம்பணுமா? ஓகே. ஐயே சரி, இந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நியூஸை சிட்டி ஃபுல்லாக பரப்பிடுங்க. மேடம், இதெல்லாம் சரி வராது மேடம். ஏதோ நடக்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல. நடக்கும். இந்தாங்க, இதையும் வச்சுக்கோங்க. ஐயோ, என்னை சங்கடப்படுத்துறீங்களே. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் மேடம். இது உண்மை இல்லை, ரூமன்னு தெரிஞ்சால் போட்டு தள்ளிடுவானுங்க மேடம். ரொம்ப ரிஸ்க்கு. அப்படியா? அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துருங்க. வேணாம். இருங்க, அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? எனக்கு இப்போ தான் என் மூளையில் ஒரு யோசனை உதிச்சிருக்கு. உங்களுக்கு உதவி செய்யலான்னுட்டு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே விஷயம் சிட்டி ஃபுல்லாக பரவிடும். அதுக்கு நான் கேரண்டி. 2 ஹவர்ஸில் இந்த சிட்டி ஃபுல்லாக நீங்கள் சொன்ன விஷயம் பரவி கிடக்கும். வித்தின் 6 ஹவர்ஸில் பக்கத்தில் இருக்கிற சிட்டி ஃபுல்லாக அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்ட்ட பிரச்சனை வந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நான் சொல்கிறது? பிரச்சனை வரன்றதுனால தானே வந்திருக்கேன். ஓகே. எனக்கு இவங்க 2 பேரையும் பார்க்க ரொம்ப பொறாமையாக இருக்குது. பீட்சாவும் செஃப் மேங்கும் ஒரு நாள் ஃபுல்லாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ரொமான்டிக். எவ்வளோ எனர்ஜியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே. என் உருவத்தை பார்த்தே எவனும் என்கிட்ட வர மாட்டேன்றானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியுது. நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனி லேடி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அரண்மனையில் வேலை செஞ்சவங்களாம் நைட்டு அவங்களோட வீட்டுக்கு போவாங்க இல்லையா, இந்த லேடி தான் லாஸ்ட்டாக போவாங்க. ஹை, அந்த குண்டுச்சி போயிட்டாளா? நம்ம நினச்சது ஒவ்வொன்றா நடக்குது. என்ன ஜோக் அது? எனக்கு சிரிப்பே அடக்க முடியல. ஐயோ பீட்சா, எவ்வளோ நேரம் சிரிச்சிட்ருப்பீங்க? அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, இங்கே யாரும் இல்லை. சிரிக்கிறத நிறுத்துங்க முதல்ல. போயிட்டாங்களா? ஷோ, ஒரு நாள் ஃபுல்லாக சிரிக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா? நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்ப்பாரு. சரி, அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்களுக்கு கால் சரியாயிடுச்சு, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு இந்த நாடு முழுக்க பேசிப்பாங்க. இந்த விஷயம் கொலைக்காரன் காதுக்கும் போகும். உங்களை குணப்படுத்தின என்ன கொல்றதுக்காக அவன் என்னை தேடிட்டு இருப்பான். அப்படி வரும்போது நீங்கள் அவனை கொண்டுருங்க. இதுக்காக பெருசாக நீங்கள் எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு செய்வேன். நான் செய்த மட்டும் நீங்கள் சாப்பிட்ருங்க. இதுதான் நான் உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன். ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்றீங்களா? என்ன கதை பேசிகிட்டு இருந்தா நீ சோத்தை பற்றி பேசிகிட்ருக்க? இந்த கொலைகார மேட்ரு நீ எடுத்த முடிவு. இதில் என்ன பக்க விளைவு வந்தாலும் நீ தான் சந்திக்கணும். இதில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ எனக்கு பாய்சன் வைக்கணும்னு நினச்ச, அந்த சோத்தை உனக்கே கொடுத்து பாய்சன் டெஸ்ட் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? தேவையில்லாமல் என்னை மீறி எதையும் யோசிக்காத. அது கொஞ்சம் எட்டனைன்னு சொல்லலாமே. விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க, சீரியஸாக இல்லைல்ல? நான் ஏன் உன்கிட்ட விளையாட போகிறேன்? உண்மையை தான் சொல்கிறேன். சாரி. இவன் மட்டும் நான் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டா அப்புறம் நான் கேமில் இருந்து போயிடுவேன். அதை நினைக்கும் போது ஐயோ ஐயோ, இதெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சே.
ஒன்றும் இதை நான் க்ளீன் பண்ணிடுறேன், அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த விதை மேலே காலை வச்சோன்னே நல்லா வழுக்கிட்டு கீழே விழ போவாங்க. ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட ஹீரோயின் விழ போகிறத ஹீரோ அப்படியே கேட்ச் பண்ணிடுவார். எட்ட இருந்தாலே பறந்து வந்து கேட்ச் பண்ணுறாங்க. கிட்ட இருக்காரு, கேட்ச் பண்ணாமல் இருப்பாரா? எல்லா ட்ராமாலையும் எல்லா சினிமாவிலையும் கேட்ச் பிடிச்ச உடனே என்ன கான்செப்ட் வரும்? அதே தான், ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஒருத்தர் ஒருத்தர் அச்சு பிசகாமல் பார்த்துட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பனி கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கும். காலையில் விடிஞ்சோடனே நம்ம ஹீரோயினி, இவ்வளோ பனி எப்படி வந்தது, அதுவும் சம்மரில், இது விதியா இல்லை யாராவது செஞ்ச சதியா? என்னால் இப்போ வரைக்குமே நம்ப முடியல. ஆனாலும் நேற்று நைட் நடந்ததை என்னால் மறக்க முடியல. அந்த மாதிரி அவனை நான் கிட்ட பார்த்ததே இல்லை. இந்த அட்மாஸ்பியர் எங்களுக்கு ரொமான்டிக் மூட் கொடுக்குதா என்ன? இதுதான் ரொமான்டிக் சீனா? ஆமாம் ஆமாம், நீங்கள் வழிஞ்சதை பார்த்தா அந்த பனியே பொழிஞ்சுது. சிஸ்டம் நீயா? ஆனாலும் ரொம்ப பீத்திக்காத. நானும் பீத்திக்கல, நடந்தது சொன்னேன். என்னது இது? இப்போ என்ன நடந்துச்சு? எங்கேருந்து? என்ன லெட்டரா? நான் உங்களை மீட் பண்ணோம் மிட் நைட்டில் இந்த கடை வீதிக்கு வாங்க. ஹாய், கொலகாரன் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கான். இந்த விஷயத்த பீட்சா கிட்ட தெரியப்படுத்தணும். பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சே. போகிற போக பார்த்தா அவனோட நம்பிக்கை சம்பாரிச்சு என்னோட பிளானும் சக்ஸஸ் பண்ணிடுவோம் போல. இதோ வரேன். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ நேற்று நைட்டு கீழே விழுந்த விதைகளை பொறுக்கிட்டு வந்து அவர் கொட்டி டெஸ்ட் பண்ணிகிட்ருப்பாரு. என்ன டெஸ்ட் பண்ணியிருப்பாருனா, அவள் எப்படி ஸ்லிப் ஆனா இப்படி தானே, நான் எப்படி கேட்ச் பிடிச்சேன் இப்படி தானே அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ஞாபகத்தில் இருந்து வெளியில் வந்திருக்க மாட்டார். இப்போ அவருக்கும் காதல் வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கும் போது நம்ம ஹீரோயினி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அது மேலே சின்னதாக விதைகள் பட்டிருக்கும். அந்த தூசெல்லாம் தட்டி விட்டுட்ருப்பாரு. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயினி வருவாங்க. பீட்சா, ஐயோ வந்துட்டாலே, இந்த படத்தை அவள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மறைக்க ட்ரை பண்ணுவார். சரி சொல்லு, என்ன விஷயம்? என்னது இது? இங்கே ஃபுல்லாக விதை கொட்டியிருக்கு. என்னாச்சு? யார் கொட்டினா? யாரும் கொட்டல. நான் இதை சாப்பிட்றதுக்காக இட்டு வந்தேன். எனக்கு இது சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதான். இருக்கட்டும். நீ எதுக்காக வந்த? என்னது இது? கொலகாரன் எனக்கு நியூஸ் அமைச்சிருக்கான். என்னென்னு படி. இந்தாங்க, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. மிட் நைட்டில் வர சொல்லியிருக்கான். ஆமாம், போய் சந்திப்போமா? சந்திப்போமா என்னன்னு அர்த்தம்? நீ தான் போகணும். என்னது, நான் போகணுமா? எனக்கு புரியல. நீங்கள் ஜோக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் தானே போய் கேட்ச் பண்ணோம். யார் சொன்னா 2 பேரும் போய் கேட்ச் பண்ணோன்னு? இந்த ஐடியா உன்னோடது. ஸோ உன்னை தேடி தான் அவன் வரான். நான் கூட வந்தால் சரியாக இருக்காது. உன்னோட திறமையை நீ இதில் காட்டேன். நீங்கள் ஜோக் பண்ணாதீங்க பீட்சா, உங்களுக்கு இதே வேலையை போச்சு. நான் எப்படி ஒத்தையாக போய் அவனை பிடிக்க முடியும்? அவன் ஒத்தையாக வரானோ கத்தையாக வரானோ யாருக்கு தெரியும்? இப்படி விளையாடாதீங்க. நான் விளையாடலை. இது இப்போ உண்மைதானா? ஆமாம். வேறு ஏதாவது சொல்லணுமா? வேறு இவனுக்கு உதவி செய்யலான்னு பார்த்தா என்ன சவக்கொழி கணப்பாமல் விட மாட்டான் போலியே. சரி, நானே ஒத்தையாக போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வரேன். நல்லது. எப்படியாச்சும் அவனை கேட்ச் பண்ணி இவனோட நம்பிக்கை வாங்கி இவனுக்கு பாய்சன் வைக்கணும். அப்போ தான் நான் நிகழ்காலத்துக்கு போக முடியும். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுவாங்க. அவங்க போன உடனே நம்மளோட ஹீரோ மறுபடியும் அந்த பிக்சரை பார்த்துட்ருப்பாரு. அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீ ஸ்மைல்.